அவ இப்படி பண்ணிருப்பான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல மாமா. எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு, நீ தான் நம்பல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் மாமா. அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா. நான் பொம்மி வந்ததுக்கு அப்புறம் சோனாவை விட்டு விலகிட்டேன். நான் கண்டுக்கலன்ற கோவத்துல இப்படி பண்ணிட்டா. இதெல்லாம் ஒரு ரீசனடா. நீ வேணா இதை ஏத்துக்கோ, என்னால இதை ஏத்துக்க முடியாது பின்டோ. நட்புனா கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் கூடவே இருக்கணும்டா. அவளும் அப்படிதான் மாமா. என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடி வந்து நிப்பா. அவளோட தப்பு தன்னை தவிர யாரும் என் பக்கத்துல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது தான். இப்ப கூட இந்த உண்மையெல்லாம் அவளா ஒத்துக்கிட்டதுனால தான் பேசிட்டு இருக்கோம். ஏன் ஒத்துக்கிட்டான்னு யோசிச்சு பாருங்க. எனக்கும் பொம்மிக்கும் நடுவில் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி அவ பழைய மாதிரி ஃப்ரெண்டா இருக்கதான். ஆனா என்னுடைய நிலைமையை பார்த்து சோனா அவளை தாங்க முடியல. தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடியும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டா. அப்படி மன்னிப்பு கேட்டா எல்லாமே சரியா போயிருமாடா? அப்ப இவ்வளவு நாள் நாம பட்ட கஷ்டம்லாம். மாமா, அவளை மன்னிக்கணும்னு நான் சொல்லல, ஆனா தண்டிக்க முடியாது. பொம்மியை இழந்த மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டையும் நான் இழக்க விரும்பல. டே பின்ட்டு, நீ அடிக்கடி சொல்லுவல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு. உண்மையிலே உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க அவங்களுக்கு தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை பார்க்கும்போது தாண்டா ஃப்ரெண்ட்ஷிப்போட அருமையே புரியுது. நீ நல்லவன்டா. உனக்கு வர்ற கஷ்டம்லாம் தானா விலகிடும். சரிடா, நடந்தெல்லாம் மறந்துடு. இப்ப அந்த புக் எங்க? அதான் சொன்னல மாமா, அவ குப்பமேட்ல தூக்கி போட்டான்னு. டேய், அப்புறம் நாம எதுக்குடா இங்க உட்கார்ந்துருக்கோம்? வாடா போலாம். எங்க மாமா? அவ எங்க புக்கு தூக்கி போட்டாலோ அந்த இடத்துக்கு போய் பாப்போம். இங்க பாரு, நமக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு அதுதான். ஒருவேளை அந்த புக்கு கிடைச்சு பொம்மி கிடைச்சிட்டான்னா சந்தோஷம் தானே? என்னடா யோசிக்கிற? பொம்மி ஒரு காரணத்தோட தான் மாமா என்னை விட்டு போயிருக்கா. அவ கண்டிப்பா திரும்பி வந்துருவா. அவ வராளோ இல்லையோ அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல போய் புக்கை கண்டுபிடிப்போம். வா வா. டேய், இதானடா அந்த ஸ்பீட் பிரேக்கர் சோனா சொன்ன இடம். போய் பார்க்கலாம் வா. டேய், பார்த்து போடா. டேய் பின்டோ, ஒருவே பார்த்து போடா. ஐய, பல ஏரியா குப்பை இங்கேதான் கிடக்கும் போல் இருக்கு. குப்பையை குப்பை தொட்டியில போடுங்கன்னு சொன்னா எவன் கேக்குறான் பாரு. டேய் டேய், எங்கடா போற? நான் தான் இருக்கேன்ல பாரு, கண்டு. கவர்மெண்ட் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு எதை வச்சாலும் ஊரைய குப்பை மேடா தான் வாக்கி வச்சிருக்கானுங்க. நான்சென்ஸ். ஜாக், நீ எங்க எப்படி எவ்வளோ பெரிய கேஸ் ஃபைல்களை புரட்ட வேண்டியவன் உன்னை கொண்டாந்து இப்படி குப்பையை பொறுக்க வச்சுட்டானுங்களே. இந்த சின்ன பையன் உன்னை எப்படி கொண்டாந்து நிறுத்தியிருக்கான் பாரு. என்ன மாமா? நத்திங் நத்திங். உனக்கு புக்கு சீக்கிரம் கிடைக்கும்னு சொல்லி காட் பிரேயிங். இவன் சொல்றத நம்பி இந்த குப்பமேட்டுக்குள்ள வந்து புக்கை தேடிட்டு இருக்கிறிய, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? வெளி உலகத்துல நம்மளோட கிளைண்ட்ஸ் எவனா அதை பார்த்தா நம்மளை என்ன நினைப்பான்? இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இவன் வேற அழுவான். வேற என்ன பண்றது? ஆனா ஒண்ணுடா, இந்த தாய் மாமனா நாய் மாமனா மாத்தின வேலை இருக்குதே, இது என்னைக்குமே மன்னிக்கப்படாதா, மன்னிக்கப்படாது. போலீஸ் பாவமெல்லாம் உங்களை சும்மா விடாது. பின்டு, இங்க குப்பமேடு ஃபுல்லா தேடி பார்த்தாச்சுடா, கிடைக்கலடா எங்கேயுமே. எனக்கு என்னமோ மறுபடியும் அந்த ஸ்பீட் பிரேக்கர் சோனா தான் போய் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? இல்ல மாமா, அவளே மனம் திருந்தி உண்மையை ஒத்துக்கிட்டா. பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை.
வேற யாரோ புக்கை திருடி இருக்காங்க. அந்த புக்கு கிடைக்க சான்ஸே இல்லை. டேய் மனசை தளர விடாதடா. why fear when I am here? ஓகே, இங்க பார், அந்த புக்கு இந்த உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு உன் கையில ஒப்படைக்க வரைக்கும் ஓய மாட்டான்டா ஜாக். மாமா, நம்ம தேடுறது பிரச்சனை இல்லை, அந்த புக்கு கிடைக்கணும்ல. இவ்வளோ பெரிய உலகத்துல அந்த புக்கு யார்கிட்ட இருக்குன்னு எப்படி மாமா தேட முடியும்? டே, இந்த இன்டர்நெட் யுகத்துல அவன் பட்டனை தட்டி உலகத்தையே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறான். யாரா சொன்னது உலகம் பெருசுன்னு? டேய், இதெல்லாம் அவ்வளவு பெரிய மேட்ரு கிடையாதுன்னா. குப்பமேட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கரண்ட் எடுக்கிறோம். என்னது? இல்லக்கா, இங்க புக் ஒண்ணு காணாம போயிருச்சு, அதான் தேடிக்கிட்டு இருக்கோம். தம்பி, இது என்ன வீடா? போட்ட இடத்துல கிடக்கிறதுக்கு நாத்தம் பிடிச்ச இடத்துல எப்படிப்பா தேட முடியும்? யாராவது பொழப்பு கட்டி இந்த நாத்துல வந்து தேடுவாங்களா? வீட்ல எல்லாம் தேடி பார்த்தாச்சுக்கா, காணோம். சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த குப்பல்ற வண்டி எல்லாம் இருக்குல்ல, அது எப்போ வரும்னு சொல்லுங்க. திடீர்னு வருவாங்கப்பா. வாரத்துல ஒரு நாள் வருவாங்க, இல்ல 2 முறை கூட வருவாங்க. எப்போ வருவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஓ, குப்பை அல்றவங்களை விட பேப்பர் பொறுக்கிறவங்க தான் அதிகம் தம்பி. நீங்க வேணா அவங்கள விசாரிச்சு பாருங்களேன். எனக்கு என்னமோ இந்த அக்கா சொல்றது கரெக்டான ரூட்டுன்னு தோணுது. இங்க பேப்பர் பொறுக்கிற பயப்புலைகளை பிடிச்சி விசாரிச்சோன்னு வச்சுக்குவேன், இந்த புக்கு கிடைக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பே இருக்கு. இல்லை மாமா, விட்டுருங்க. டேய், கான்ஃபிடென்ட் லூஸ் பண்ணாதடா. ஒரு கட்டத்துல நமக்கு புக் எங்க இருக்குன்னே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு க்ளூ கிடைச்சது, இந்த இடத்துல தான் புக்கை போட்டிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் தான் நாம இங்க வந்து தேடி பார்த்தோம். இங்க கிடைக்கல, ஆனா இங்க நமக்கு இன்னொரு க்ளூ கிடைச்சிருக்குது. என்ன? காகிதம் பொறுக்கிறவங்க. இப்ப அந்த ரூட்ல அப்படியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கணும். மனசை மட்டும் தளர விடக்கூடாது கண்ணா, பிகாஸ் யூ ஆர் நவ் வித் எ பிக் டிடெக்டிவ். ஓகே, கமான், ஃபாலோ மீ. வாட, போற வழி லைட் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்புறம் போய் தேடும். வா 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 வா, கமான். அங்கெல்லாம் போய் பாருங்கடா. அங்கதான் கிடக்குது பாரு. பாக்குறேன் அங்கிள். சார், இங்க எங்கேயாவது ஒரு டிஃப்ரெண்டான புக் பாத்தீங்களா? அந்த மாதிரி புக்கு நான் பார்க்கல சார், நீங்களே பாருங்களேன். இல்லம்மா, அது ஒரு வித்தியாசமானதா இருக்கும், கை வைக்கிற மாதிரி இருக்கும். நிஜமாவே நான் பார்க்கல சார். உண்மையா? உண்மையா சார்? நிஜமா? நிஜமா சார்? சத்தியமா? சத்தியமா சார், பார்க்கல சார். உன்னை நம்புறேன். வாங்கடா. அங்கிள். டேய், நீங்க எப்படி இந்த பக்கம் போய் பாருங்க. சரிங்க அங்கிள். நீங்க இந்த பக்கம் போங்க. சரி அங்கிள். வா, இப்படி போலாம். இரு, நான் போய் கேட்டு வரேன். சரி மாமா. குடி.
கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க. டேய் ஜூஸ் சாப்பிட்றா. வேணாம் மாமா. இந்த குடி. வேணாம். இந்த பொம்மை எங்க தான் போயிருப்பா? ஹே டாக்கோ. ஹாய். ஹே இன்னைக்கு ஆர்ட் டே. உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு நல்லாவே இருக்கு. அப்ப ஏன் வெயிட் பண்ற? வா போய் ஹேட்டை உருவாக்கலாம். இல்ல பரவாயில்ல, நான் இந்த பாலை வச்சு விளையாடிக்கிறேன். ஹானா நீ மத்தவங்க கிட்ட போய் உடனே ஆரம்பிக்க சொல்லு, ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே இதோ போறேன். என் மேல இருக்க கோவத்துல தானே வரமாட்டேன்னு சொல்ற டாக்கோ. ஆமா, என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறல்ல. நான் பின்ட்டுவை கஷ்டப்படுத்தணும் நீங்க வரல, அவன் சந்தோஷமா இருக்கணும்னு தான் வந்தேன். நீ இல்லாம அவன் எப்படி சந்தோஷமா இருப்பான்? ஆனா அவன் என்னையே நம்பி இருக்க கூடாதுல. ஆமா நீ சொல்றதும் சரிதான் பொம்மி. இந்த பிரிவு அவனுக்கு ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். நீ சொல்றது உண்மைதான் டாக்கோ. அதுக்காக தான் நான் பின்ட்டுவை விட்டு விலகி இருக்கேன். உனக்கு புரியுதா? நான் பின்ட்டு கூடயே இருந்து எல்லாத்தையும் கத்து கொடுத்தா அவனோட அனுபவத்துல எதையுமே கத்துக்க மாட்டான். உண்மைதான். சாரி டாக்கோ, உன்னையும் சேர்த்து நான் கஷ்டப்பட வச்சுட்டேன். மனசுல எதையும் வச்சுக்காத பொம்மி. இதுல என்ன கஷ்டம்? நண்பர்கள் தானே எனக்கு எல்லாமே. ரொம்ப சரியா சொன்ன. உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் டாக்கோ. சரிதான், ரொம்ப சந்தோஷம். ஹோ பொம்மி, நல்லவேளை நீங்க வந்த. நீயாவது இருக்கியே. சரி, மத்தவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்க? எனக்கு தெரியாது. சூரியன் மறையறதுக்குள்ள அவங்கள கண்டுபிடிக்கணும். ஏன்னா இன்னைக்கு ராசல் டசல் டே. ஹூரே! அப்படின்னா என்ன? டேசல் அண்ட் செலிப்ரேட் பண்றதுக்கான நாள் தான் அது. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க அற்புதமான இடம்ல அது. அதாவது ஜூலை செலிப்ரேஷன் அமெரிக்காவில் நடக்குமே அந்த மாதிரி. ஆனா தீபாவளி தான் எங்க ஊர்ல நாங்க கொண்டாடுற அற்புதமான பண்டிகை. அப்ப வெடிக்கக்கூடிய பட்டாசுலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நாங்களும் இங்க தீபாவளியை ஒரு சிறப்பான பண்டிகையை கொண்டாடிக்கிட்டே இருப்போம். ஆனா எல்லாரும் சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்தாதான் இதெல்லாம் நடக்கும். புரியுதா? இப்பவே மதிய நேரம் ஆயிடுச்சு, ஆனா யாரையும் கண்டுபிடிக்கவே முடியல. சரி, நம்ம நிச்சயமா அவங்கள கண்டுபிடிக்கலாம். போலாமா? ராம்பா வீட்ல இல்லன்னு நீ நிச்சயமா தான் சொல்றியா? நான் வெளிய இருந்து கூப்பிட்டு பார்த்தா ஆனா வரவே இல்லையே. சரி வா, நம்ம போய் தேடலாம். டேய் அந்த ஆள் வந்துட்டாரா, போய் பார்க்கலாம் வா. ம். வா சார், நாங்கள் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம்ல. மாடசாமி சொன்னாரே, நீங்க தானா? அவர்தான் மாடசாமி, அவர்தான் ரெஃபர் பண்ணாரு. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், இந்த அந்தோனியா நகர் ஃபுல்லா குத்தைக்கு எடுத்து குப்பை பொறுக்கிட்டு இருக்கிறது நீங்க தானே? பிரதர், ஒரு சின்ன சேஞ்சு. ஓ, சாருங்கிறதெல்லாம் வேணாம். இந்த கெட்டப்புக்கு அது செட் ஆகாது. வேற எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. அப்ப வாடா போடான்னு கூப்பிட்டுமா? சாரி தலைவா, சும்மா உலகம் காட்டிக்கு. நீங்க விஷயத்துக்கு வாங்க. ஆமா, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியா தான். ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. மேட்ரு என்னன்னா, கரெக்டாக நம்ம 8வது குப்பைமேடு இருக்குல்ல, ஆமா. அந்த குப்பைமேட்டில் நம்ம வீட்டில் உள்ள புக் ஒன்று தொலைஞ்சு போச்சு. சரி, அந்த புக்கு ரொம்ப முக்கியமான புக்குன்னு அதான் தேடி வந்திருக்கோம். 8வது தெருவுலையா? ஆ. ஓ, அந்த புக்கா? ஆமாமா, அந்த புக்கு மேல கை வரைஞ்சிருக்கும். உள்ள பொம்மைங்களா இருக்கும், பிங்க் கலர்ல இருக்கும். ஆ என்ன புக் அது? அண்ணே, அதெல்லாம் உனக்கு எதுக்குண்ணே? சும்மா பொதுவாக தான் கேட்டேன் தம்பி. எப்போ தூக்கி போட்டீங்க? ஒரு 2-3 நாள் இருக்கும். 2 3? விலைக்கு சொல்ற? 3. 3 நாளைக்கு முன்னாடி நான் டியூட்டிக்கு வரலையே. கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா அடுத்த நாள் தான் வந்தேன். என்ன தலைவா, இது என்ன ஃபேக்டரியா? உங்க ஷிஃப்ட்டுக்கு வேற ஆளை போடுறதுக்கு அடுத்த நாள் நீங்க வேலைக்கு வந்ததும் நீங்க தானே போய் பொறுக்கி ஆகணும். அப்ப கிடைச்சிருக்கும்ல? அப்படி இல்லை தலைவா. இந்த குப்பை பொறுக்கிறவங்க எங்கே பிழைக்க விடுறாங்க? அவங்க பாட்டுக்கு வந்து தொடச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதில் ஏரியா காம்படிஷன் வேற. நான் டியூட்டிக்கு வரலனதும் அவன் பை தூக்கிட்டு போயிடறானுங்க.
நிலைமை அப்படி இருக்கு. தலைவா நாங்க உங்களை நம்பி வந்திருக்கோம், ஏதாவது பார்த்து செய்யுங்க தலைவா. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வேற ரெக்வஸ்ட் பண்றீங்க, இருங்க யோசிச்சு பார்க்கறேன். தலைவா நான் எடுக்கல, என் கையில மாட்டியிருந்தா நான் டக்குன்னு சொல்லியிருப்பேன். எவனோ ஒருத்தன் உள்ள பூந்திருக்கான். தலைவா அவசரப்படாம நல்லா யோசிச்சு சொல்லுங்க. தலைவா நம்ம ஞாபகம் சந்தேகப்படாத, முத நாள் பொறுக்கின குப்பையில இருந்து ஞாபகம் வச்சு சொல்லுவேன். வேற வழி இல்ல தலைவா, உங்களை நம்பி வந்துட்டோம், ஏதாவது பார்த்து பண்ணுங்க. என்னாண்ட சொல்லிட்டீங்கல்ல, கவலையை விடுங்க. கிடைச்ச உடனே முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஆனா ஒண்ணு, என்ன தனியா கவனிச்சிடணும். அதெல்லாம் சரியா? பார்த்துக்கலாம், கவலைப்படாதீங்க. டேய் பிண்டு, நான் தான் சொன்னேன்ல மாமா, இனிமே லைஃப்ல பொம்மை இல்ல, இனிமே அவளை பார்க்க முடியாது. டேய் ஏன்டா அவசரப்படுற? நீ வேணா பாரு, பொம்மி கண்டிப்பா கிடைச்சிருவா. உங்க நட்பை யாருனாலையும் பிரிக்க முடியாதுடா. அந்த புக் இல்லாம நீங்க சொல்றது எதுவுமே நடக்காது மாமா. டேய் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் நாம அந்த புக்கை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். நீ வேணா பாரு, அந்த புக்கும் பொம்மியும் கண்டிப்பா உன்னை வந்து சேருவாங்க. ஆ அழாது, வா. நான் அன்னைக்கு உங்ககிட்ட அவ்வளவு கோவப்பட்டிருக்க கூடாது. எங்க வேணா குழந்தை ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். டேய் நம்ம பொம்மிக்காக தானே, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். வேற ஏதாவது ரூட் தெரிஞ்சதா? இல்லடா, எல்லாரும் முயற்சி பண்றோம், எப்படியாவது எல்லாரும் சேர்ந்து பொம்மையை கூட்டிட்டு வந்துடலான்னு பாக்குறோம். ஆனா அது நடக்காதனால மொத்த குடும்பமும் ஷாக்காய் நிக்குதுடா. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ம்ஹும். அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போயிடுச்சுடா. இப்ப நம்பிக்கையே நமக்கு உதவி. நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் தேடி பார்த்துட்டு தான் இருக்கேன். நானும் தேடாத இடம் இல்லடா, பார்க்கலாம். ஆமா, அன்னைக்கு திவ்யா ரொம்ப வருத்தப்பட்டுச்சா? அதெல்லாம் இல்லடா. வருத்தப்பட்டிருக்குண்டா. சந்தேகம் பெரிய வியாதி. அந்த நேரத்துல அதை தவிர எனக்கு ஒன்னும் புரியலடா. மனசுல பட்டதை கேட்ட வரைக்கும் நல்லதுடா. இல்லைன்னா பொம்மி காணாம போனது எங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? காஃபி. தேங்க்ஸுங்க. டேய் பிண்டு எங்கடா? அவன் எங்கடா வீட்டுல இருக்கிறான், பொம்மி எங்கேயாவது தேடிக்கிட்டு இருப்பான். பிண்டு தான் பொம்மி இல்லாம ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பான். ம். டேய் பாஸ்கர், அவனே வந்துட்டான்டா. டேய் பிண்டு, அங்கிள் வந்திருக்க, ஹாய் ஹவாரி எதுவுமே சொல்லல. பரவாயில்ல, நீ கொஞ்சம் இல்ல நிறைய வருத்தத்திலே இருக்க. திவ்யா ஆண்டி உன்னை கேட்டுதான் சொல்ல சொன்னாங்க. பொம்மி இல்லைன்னு அழாம இருக்க சொல்லுங்க, நம்மளை விட்டுட்டு பொம்மி எங்கேயும் போக மாட்டான்னு சொல்ல சொன்னான். அந்த நம்பிக்கை தான் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு அங்கிள். ஹே, அப்படிலாம் பேசக்கூடாது. பிண்டு அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் இல்லாத பையன் இல்லையே. நம்பிக்கை தான் நம்ம நினைச்சதை சாதிக்க வைக்கும். நாங்க இருக்கோம்ல. பிண்டு, ம் போ உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ம். அடுத்தது என்ன பண்ண போறோம் பூமி? அது நம்ம லிப்ரோவை தான் கேட்கணும். பிண்டு மாதிரி நல்ல ஃப்ரெண்ட் நமக்கு கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிண்டுவோ பிரிவோன்னு நினைக்கவே இல்ல. வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது டாக்கு. நட்புக்கு பிரிவே இல்ல. அடுத்தடுத்த நண்பர்கள் வாழ்க்கையில வந்துகிட்டே இருப்பாங்க. என்ன நான் சொல்றது சரிதானே? நீ சொல்றது சரிதான் பொம்மி. வாழ்க்கையில நண்பர்கள் தான் முக்கியம். நல்லதே நடக்கும். சரியா சொன்னையே. மகிழ்ச்சி கண் முன் வந்ததே, நட்புடன் வாழவே. பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே, ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.